நிஜாமுதீன் சார், இது மக்கள் மத்தியில ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்கல்ல. மரியாதைக்குரிய திராவிடர் கழக தலைவர் வீரமணியினுடைய அறிக்கை எல்லாம் அப்படித்தான், அதனுடைய தலைப்பே அப்படித்தான் கோடிடப்பட்டு இருக்கிறது சார். அப்படி ஒரு கொந்தளிப்பான ஒரு மனோநிலையையும் மத்திய அரசின் மீதான அதிருப்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூழலையும் கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சொல்லி இருக்கக்கூடிய அந்த பதில் ஏற்படுத்தி இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் நம்புறீங்களா? நிச்சயமாக. அதாவது இதுல நான் ஒரு கருத்தை முன்னாலே பதிவு வச்சுக்க விரும்புறேன். நீங்க இந்த பேச்சை விவாதத்தை ஆரம்பிக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகமும் அதை சார்ந்த கூட்டணி கட்சிகளும் கடுமையாக எடுத்து வருகின்ற வார்த்தையை பயன்படுத்தினீர்கள். சரி. தமிழகத்தினுடைய பெரும்பான்மை மக்கள் இதை எதிர்த்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மையான கருத்து. சரி. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, அதனுடைய கூட்டணி கட்சிகளை மட்டுமல்ல, அதை தாண்டி அனைத்து கட்சிகளும், பெரும்பாலான கட்சிகள், பாஜக போன்றவர்களை தவிர அனைத்து கட்சிகளும் இதை எதிர்க்கின்றன. இந்திய ஒருபான்மைக்கு, மாநிலங்களுடைய சுய உரிமைக்கு, மக்களுடைய மொழி உணர்வுக்கு எதிரான ஒரு அகம்பாவமான பேச்சு மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய பேச்சா. சரி. அவர் மிரட்டி பார்க்கிற மாதிரி பேசுறாரு. அவர் வீட்டு சொந்த பணம் அல்ல இது. இந்திய அளவிலே கல்வியை வழிபெருக்குவதற்காக நம்மிடம் பெற்ற வரியிலிருந்து நமக்கு கல்வியின் மூலமாக கிடைக்கக்கூடிய பங்கீடு தான் அந்த 2152 கோடி ஆகும். சரி. அதை பிடித்து வைத்துக் கொள்வதற்கான எந்த தார்மீக பொறுப்பு அதிகாரமும் அவருக்கு கிடையாது. சரி. ஒரு பல கோடி மக்கள் பேசுகின்ற ஒரு மொழி, கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளை தாண்டிய உலகில் மூத்த மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியை நசுக்க வேண்டும், ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் இங்கே திணிக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் இப்போது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறார். சரி. இது ஒரு அப்பட்டமான திணிப்பு மாற்றமல்ல. புதிய கல்விக் கொள்கை, குலக்கல்விக் கொள்கையை கொண்டு வரும் என்ற அச்சப்பாடு மக்களிடையே இருந்து கொண்டிருக்கிறது. சரி. PM ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை இப்பொழுது மட்டும் இவர்கள் தமிழ்நாட்டில் அனுமதிக்கவில்லை என்பதல்ல, அன்று நவோதயா பள்ளிக்கூடமும் தமிழ்நாட்டில் அனுமதிக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. சரி. ஹிந்தி படிக்கவில்லை என்று சொன்னால் மாணவர்களுடைய முன்னேற்றம் பாதிக்கும், வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு கிடைக்காது என்றெல்லாம் பீத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தவறான தகவல்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். சரி. புதிய கல்விக் கொள்கை வந்தால்தான் மாணவர்கள் கல்வித்தரம் முன்னேறும் என்று சொன்னால், இன்று இந்திய அளவிலே இடைநிற்றல் இல்லாத மாநிலங்களில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இடைநிற்ற கல்வி என்பது இங்கே இல்லாத அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட விரைவில் அது 0% ஆகக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்களுடைய புதிய கல்விக்குள்ளே ஏற்றுக்கொண்ட பீகார் போன்ற மாநிலங்களிலே அரசு கொடுத்திருக்கின்ற தரவின்படி, NECP கொடுத்த தரவின்படி இந்தியாவிலேயே அதிகமாக இடைநிற்ற கல்வி இருக்கிறது. இப்ப இவர்கள் புதிய கல்விக் கொள்கையிலே இடையிடையே பொதுத் தேர்வுகள் வைக்க வேண்டும் என்று, பள்ளிக்கூடத்துக்கு பசங்கள் வராத சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும், அவனை குலத்தொழிலுக்கு அனுப்ப வேண்டும் என்ற திட்டம் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்ற காரணமும் இதுல இருக்கிறது. சரி. இப்படி பல்வேறு காரணங்களால் புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கப்பட்டு வருகிற சூழ்நிலையில தமிழ்நாடு பிரதானமாக மொழியிலே சிறந்து விளங்கக்கூடிய நிகழ்வில் தமிழ்நாட்டிலிருந்துதான் அரசாங்கத்துடைய செயலராக அனைத்து துறைகளையும் அலங்காரித்துக் கொண்டிருந்தவர் தமிழ்நாட்டுக்காரர்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி. இது என்பதற்காக குழந்தைக்கு திறம்பட பாடப்பிரிவுகள் சப்ஜெக்டை சொல்லிக் கொடுப்பதை விட்டுவிட்டு, நீ 3 மொழி படி, 4 மொழி படி, நீ பேசாத சமஸ்கிருதத்தை படி, வாய்ப்பில்லாத இந்த மொழியெல்லாம் படி என்று சொன்னால், இந்த மொழியெல்லாம் படித்தால் வேலை வரும் என்று இவர்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? இப்படி ஒரு மோசமான நிலையை ஒன்றிய அரசாங்கம், இது ஏதோ நான் தனிப்பட்ட முறையில் மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் தாமோதர பிரதானின் பேச்சு என்று எடுக்கவில்லை. இது சங் பரிவாருடைய, RSS உடைய ஒட்டுமொத்த குரலாகத்தான் எடுக்க வேண்டியிருக்கிறது. பாராளுமன்றத்திலே ஒருவர் குரல் எழுப்பினார், யாரும் பேசாத மொழி, அந்த மொழிக்கு இவ்வளவு செலவு செய்கிறீர்களே என்று ஒரு கேள்வி வந்தது. அதே அளவு மொழியை மற்ற பிராந்திய மொழிகளுக்கு செய்வார்களா என்ற கேள்வியும் எழுந்தது. ஆகவே இது ஒரு மொழி வெறி காரணத்தால் திணிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு. இதை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக எந்த அளவிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சரி சரி. இவர்கள் கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகங்கள் நடத்திய பள்ளியிலே
சிபிஎஸ்இ பள்ளியிலே 3 மொழி இல்லையா, அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லாம் நாங்கள் படிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. சரி, விருப்பம் உள்ளவர்கள் விருப்பமுள்ள பள்ளியில சேர்ந்து, ஆனால் ஏழை மாணவர்களுக்கு அப்படி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அங்கே 3 மொழி தான் படிக்க வேண்டும் என்ற கட்டாய நிலை இந்த மொழி வந்தால் இருந்துவிடும். சரி, சிபிஎஸ்இ சொன்னால் அங்க மும்மொழி கொள்கை இருக்கு, இருமொழி கொள்கை இருக்கு, கேந்திரிய வித்யாலயத்தில் இருமொழி கொள்கை இருக்கு. அவர் விருப்பம். ஆனால் ஏழை மாணவர்கள், பெரும்பாலான மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மாணவர்கள், பணம் கொடுத்து கட்டக்கால முடியாத மாணவர்கள், நீ கட்டாயம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மொழியெல்லாம் கற்றுத்தான் ஆக வேண்டும் என்ற நிலை ஏற்படுகின்றது. அப்ப பிரதானமான மொழி, உலகில் பழைய மொழி, அந்த மொழியை அழிப்பதற்கான திட்டத்தை பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது என்று நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு. சார், இதுல எந்த அதற்கு தமிழ்நாடு பாஜகவும் மிகவும் துணை போய் கொண்டிருக்கிறது. சார், இதுல எந்த இடத்துல சார் நீங்க வந்து NEP-ல நியூ எஜுகேஷன் பாலிசியில மொழி கொள்கை அப்படின்ட்டு இருக்கக்கூடிய அத்தியாயத்துல, சாப்டர்ல நீங்க எந்த இடத்திலும் ஹிந்தி அப்படின்ட்டு குறிப்பிடப்படவில்லை. அங்க வந்து சமஸ்கிருதம் மட்டும்தான் இருக்குதுங்க. சமஸ்கிருதத்தை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு தான் இருக்குது. நீங்க அப்படி இருக்கும்போது இது எப்படி ஹிந்தி திணிப்பாக இது எப்படி மாறுது சார்? எந்த இடத்துல இது ஹிந்தி திணிப்பாக மாறுது? உதாரணத்திற்கு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் நிறவியிலே ONGC ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துகிறது. சரி, ONGC ஒன்றிய அரசாங்குடைய நிர்வாகம். சரி, அந்த பள்ளியை நடத்த ONGC வந்து பொதுத்துறை நிறுவனம், மத்திய அரசை சார்ந்த ஒரு பொதுத்துறை நிறுவனம். ஆமா, அது அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகின்ற பொறுப்பு விவேகானந்தா கல்வி சென்னையில் எடுத்துக்கொண்டு இருக்கிறது. விவேகானந்தா கல்வி யாரென்று உங்களுக்கு தெரியும். சரி, இங்க 3வது மொழி எதை எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை என்ற நிலையில கம்பல்சரியாக சமஸ்கிருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற சர்க்குலரை அனுப்பியிருக்கிறார். ஓகே, இதை யாராலும் மறுக்க முடியாது. ஓகே, அப்ப அந்த பள்ளிக்கூட நிர்வாகம் இந்த மொழியை தான் நாங்கள் வைத்திருக்கிறோம், வேற மொழிகளுக்கு ஆசிரியர் இல்லை, இதைத்தான் செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது பேச்சுப்பூரிய கொண்டாந்து வச்சா வாத்தியார் வருவாரா? சார், எனக்கு நான் அதுதான் இப்ப நீங்களே சொன்னீங்க, ONGC ஒரு பள்ளியை ஸ்பான்சர் செய்கிறது, அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துவது நீங்க சொல்லக்கூடிய விவேகானந்தா கல்வி குழுமம். ONGC நிர்வாகம் சொந்தம் நேராவே நடத்துறாங்க. ஓகே, அது பள்ளி நிர்வாகம் பண்ணக்கூடிய கான்ட்ராக்ட் பொறுப்பு ஏற்கனவே வேற ஒரு கிறிஸ்துவ நிறுவனத்துல இருந்துச்சு. இன்னைக்கு இந்த விவேகானந்தா கல்வி நடத்திட்டு ஒரு 4-5 வருஷமா, இங்க 6-8 வருஷமா இருக்கு. சரி, அவங்க அனுப்புன சர்க்குலர்ல சமஸ்கிருதம் தான் குறிப்பிடப்பட்டிருக்கே தவிர ஹிந்தி கிடையாது. கரெக்டா? ஆமா, அதுதான் நானும் கேக்குறேன் சார். இல்ல சார், நீங்க பல கல்வி நிறுவனங்கள்ல நீங்களும் பொறுப்புல இருக்கிறீங்க. அதை தான் நானும் கேக்குறேன். நீங்க இது எந்த இடத்தில் இது ஹிந்தி திணிப்பாக மாறுதுன்னு கேக்குறேன். சமஸ்கிருதம் தான் இருக்கும்போது எப்படி ஹிந்தியா மாறும்னு கேக்குறேன். இப்ப நான் ஸ்கூல்ல வந்துருது மும்மொழி கொள்கை ஏத்துக்கிறாங்க. நான் வந்து ஹிந்திக்கு தான் டீச்சர் இருக்கிறாங்க, 3வது மொழிக்கு ஆள் இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? பையன் அங்கத்தானே சேர்ப்பீங்க. ஓகே, ஓகே, புரியுது சார், புரியுது. நடைமுறையில வந்துருமே சார். புரியுது சார். அந்த வாத்தியாருக்கு, அந்த ஹெட் மாஸ்டருக்கு நெருக்குதலை கொடுப்பீங்க, அந்த கரஸ்பாண்டன்ட்க்கு நெருக்குதலை கொடுப்பீங்க. சரி, பெங்காலியையும் பேஜ்புரியையும் வந்து வைக்க முடியுமா? சரி, ஓகே சார், ஓகே, பேசலாம் சார். வணக்கம். மலையாள மொழியை வைக்க முடியுமா? உருது மொழியை வைக்க முடியுமா? ஓகே சார், இந்த பிரச்சனையை வந்து சட்டப்பூர்வமாக தமிழ்நாடு அரசாங்கம் அணுகும், நிதியை நாங்க வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட MP வில்சன் எல்லாம் கூட பேசியிருக்காரு. சார், இது ரொம்ப ரொம்ப சீரியஸான பிரச்சனையா, இல்ல இது ரொம்ப சீரியஸான பிரச்சனையாக மத்திய அமைச்சர் சொல்வது போல இது அரசியலுக்காக காட்டப்படுகிறதா? சார், இது ரொம்ப ரொம்ப சீரியஸான பிரச்சனை. இதை லேசாலாம் கையாள முடியாது. இதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஒரு நாட்டுடைய தலைநிலத்தையே மாற்றி ஒரு ஆட்சியே மாற்றக்கூடிய அளவிற்கு இன்று வரை அந்த ஆட்சி தொடரக்கூடிய அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. சரி, ஆகவே இது ஒரு சாதாரண பிரச்சனை எடுத்துக்கொள்வது சொன்னால் மீண்டும் இந்திய ஒருமைப்பாட்டிற்கு கேடாக அமைத்து விடுமோ என்ற அச்சம் எனக்கு இருக்கு. சரி, ஏனென்றால் ஒரு அடிப்படையாக ஒரு மாநிலத்துடைய ஒரு மக்களுடைய கலாச்சாரம் மொழி சார்ந்து இருக்கிறது. தமிழ் மொழிக்கான சிறப்பு உலகில் எதுவுமே கிடையாது. நம்ம அதை பார்க்கலாம். அதாவது இந்தி தெரியாது போடா என்ற வார்த்தை இல்ல, தமிழா இன உணர்வு கொள் என்பது வார்த்தை. சரி, இது இங்கல்ல, உலகில் யாழ்க்கூடிய எல்லா மக்களிடமும் இது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும்.
சரி. அதை உணர்ந்து கொள்ளாமல் மணிகண்டங்கள் கோஷம் கொண்டவர்கள் பேசுவது எனக்கு வியப்பாக இருக்கிறது. மண்பு நல்ல உணர்வாளர். அவர் எதற்கு அரசியலுக்காகவோ அல்லது மத்திய அரசு ஒன்றிய அரசுடைய நிலைக்காக இப்படி மாற்றி பேசுகிறாரோ என்று எனக்கு ஒரு அச்சம் எழுகிறது. இது ஒரு முறையல்ல. ஏன்னு சொன்னால் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது பெரியாருடைய கட்சிகளோ திகாவோ அண்ணன் இன்னும் இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் இன்று இந்தியாவுடைய ஒருமைப்பாடோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சிகளை சாராமல் மாநில கட்சி வந்தது தமிழ்நாட்டில். இதை நீங்க பார்க்கணும்னு சொன்னா நிச்சயமாக இது இந்த மொழி சார்ந்த பிரச்சனை தான் இந்த தனி ஆட்சியே வந்திருக்கிறது. ஆகவே இது ஒரு உணவுக்குரியமான பிரச்சனை. இது மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு விடுங்க 88, 89 நவோதயா பள்ளி என்பது மக்களுடைய கனவு நிகழ்வாக இருந்தது. அந்த எல்லோருமே அப்படி வரையும் இப்படி எதிர்பார்த்தாங்க. அந்த பள்ளியே தமிழ்நாட்டில் வரக்கூடாது, வந்துவிடக் கூடாது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் நானும் இருந்து அப்போது சேலத்தில் சட்டக்கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது செயல்பட்டவன் நான். அதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்னைக்கு வரை தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகள் உள்ளே நுழைய முடியவில்லை. மணிகண்டன் சொன்னது போல பாண்டிச்சேரி நுழைந்தது. பாண்டிச்சேரியில் எங்கே நுழைந்தார்கள்? இன்று பாண்டிச்சேரி பொருளாதாரத்திலும் சுய நிர்ணயத்திலும் மாநில ஒன்றிய அரசிடம் மண்டியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. பாண்டிச்சேரியில் ஆளுகிற முதலமைச்சர் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார், எங்களை இவர்கள் வாழ விடுவதில்லை என்று. அவர் கூட்டிலே இருந்தாலும் அவர் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அங்க ஒரு சட்ட மக்கள் நிர்ணயம் ஒன்றிய அரசுடைய திணிப்பில் எப்படி டெல்லியிலே கெஜ்ரிவால் அரசியல எப்படி தலைவர்கள் இருந்ததோ அதே போலதான் அவர்களுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மாங்காய் பிடித்ததோ வாய் பிடித்ததோ இல்லை. என் மொழி எனக்கு பேசு, என் மொழியில் தான் நான் பேசுவேன், என் மொழியில் தான் இயம்புவேன். தமிழ்நாடு என்ற பெயரே அப்படித்தான் வந்தது. அது இன்று நேற்று வந்த பெயர் அல்ல, என்றும் நிலைக்கக்கூடிய பெயர். அந்த மொழிக்கு யார் எதிராக நின்றாலும் யார் குறுக்கே நின்றாலும் அவர்களை நிச்சயமாக எதிர்த்தே தீர்வோம். எங்களுக்கு ஹிந்தி இருக்க வேண்டும் என்பது அல்ல. அந்த நாட்டில் அந்த மாநிலத்தில் இருந்து கொண்டு போகட்டும். தமிழ்நாட்டில் தமிழ் தான் இருக்க வேண்டும், தமிழ் தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். இன்னும் வருங்காலங்களில் தமிழ்நாடு உயர் நீதிமன்றத்திலும் தமிழ்தான் பேசும் மொழியாக இருக்க வேண்டும் என்றுதான் இன்று வரை போராடி கொண்டிருக்கும். இது ஒவ்வொரு தமிழனுடைய ஒரு ஐயா அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ ஐயா அவர்கள் பேசும்போது தாங்கி பேசினார். அது வயசாச்சு பிழைக்குது, அதனால பேசுறாரு. அவர் அப்படி பேசக்கூடியவர் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தமிழை மறந்து விட்டார் அவர். சமரசம் ஐயா அவர்கள் எப்பவும் போல அழகழகா அவர் பேசும்பொழுது தன்னுடைய பழமொழிகளை சொல்லி சொல்லி பேசுவார். இதை அவர் உணர்வுக்கு அப்பாற்பட்டு ஒரு கட்சி மீது உள்ள வெறுப்பின் காரணத்தால் பேசுகின்ற காரணத்தால் தமிழையே மறந்து விட்டு அந்த பழமொழியை இல்லாமல் பேசிவிட்டார் சமரசம் ஐயா. அவருடைய பழமையான பேச்சு தெரியவில்லை. ஆகவே மொழி என்பது இன உணர்வு, தமிழ் இனம் நிச்சயமாக நிலைத்து நிற்கும். ஆகவே தமிழ்நாடாக தமிழ் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒன்றியத்தினுடைய கூட்டமைப்பு கூட்டாட்சி தத்துவம் சிதைக்காமல் இருப்பதற்கு மாநில மொழிகளை அங்கீகரித்து வழிநடத்த வேண்டும். தாமோதர பிரசாத் போன்றவர்களுடைய பேச்சை ஒன்றியம் இந்திய அளவிலே கண்டிக்க வேண்டும்.